இன்னும் எத்தனை காலத்துக்கு பிஜேபி உள்ள வந்துடும், தமிழ்நாடு ஊபி மாதிரி ஆயிடும், குஜராத் மாதிரி ஆகிடும்ன்ற பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பீங்க. எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறீங்க? பாதிக்கப்பட்டவனுக்கு அறிக்கை கொடுத்துட்டா மட்டும் போதுமா? பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தை உங்களால நேர்ல போய் சந்திச்சு பேச முடியல, ஆறுதல் சொல்ல முடியல, உங்களோட நான் இருக்கிறேன்னு உற்ற தோழனா நண்பனா இருக்க முடியல, அப்பான்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? ஆனா பாருங்க, எச் ராஜாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு விழுந்தடிச்சுக்கிட்டு முந்திக்கிட்டு போறீங்க. ஏன் உங்க ஓனர் அமித்ஷா கோச்சு பாருன்னு அதுக்காக ஓடுறீங்களா? எதிர்கட்சி தலைவரா அறிக்கை கொடுத்துட்டா மட்டும் போதுமா திரு எடப்பாடியாரு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெறும் அறிக்கை கொடுத்துறது மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. நேர்ல போய் பார்க்க வேண்டாமா? நீதி கேட்டு திமுகவுக்கு எதிரா வந்து அரசியல் செய்ய வேண்டாமா? சாலையில நின்று போராட்டம் பண்ணிருக்க வேண்டாமா? இந்நேரம் ஏன் செய்ய மாட்டீங்க? எல்லாருக்கும் ஓட்டு அரசியல் முக்கியம், ஜாதி ஓட்டு முக்கியம். திமுகவிலையும் அண்ணா திமுகவிலையும் எத்தனை தலித்துகள் நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னு உழைச்சிக்கிட்டே இருக்கலாம், இன்னமும் கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு தலித்துகளோட முதுகுல சவாரி செய்யற நீங்க அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது வந்து நிக்க யோசிக்கிறீங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசுற திரை பிரபங்கள், திரையில இருக்கக்கூடிய பட்டியலின பிரதிநிதிகள், இவங்களும் இந்த பிரபலங்களும் அமைதியா அறிக்கை கொடுத்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறாங்க. உங்களோட பிரபலத்தை வச்சு ஏன் நீங்க ரோட்டுக்கு வந்து போராட வேண்டியதானே? ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க? எவன் ஆட்சியில இந்த மக்களுக்கு பிரச்சனைகள் நடக்குதோ, தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்குதோ, படுகொலைகள் வருதோ, அவங்களையே உங்களுடைய நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு வச்சு பேச வச்சு அழகு பாக்குறீங்க. இல்ல நீங்க அவங்க நடத்துற நிகழ்ச்சிக்கு போறீங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப இந்த மக்களை அடகு வைக்கிற இடத்துக்கு தான் கொண்டு போய் முடியும்.